வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 மாதத்துக்கான முன்பணமும் ப்ளஸ் 2000 ரூபாய் சிறப்பு நிதியும் சேர்த்து 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் எல்லாருக்கும் வரவு வைக்கப்பட்டது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது தவிர்த்து அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மேல்முறையீடு செஞ்ச மகளிர் இருக்காங்க இல்லையா, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வாயிலா எனக்கு அமௌண்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க இல்லையா, புதுசாக அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி மேல்முறையீடு, அது மாதிரி மேல்முறையீடு செய்த நபர்களுக்கு 5000 ரூபாய்ங்கிறது நேற்றிலிருந்து வரவு வைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தகுதியின் அடிப்படையில் அவங்க 5000 ரூபாய்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய்ங்கிறத வரவு வச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. நேற்றுலேருந்தே இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்கிறத இப்போ எலெக்ஷனுக்காக அந்த காரணத்தினால மேல்முறையீடு செய்கிற அந்த வெப்சைட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டு அது என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த வெப்சைட் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். https://kmut.tn.government.in அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு க்ரோமில் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்லேயே இந்த வெப்சைட் இருக்கும். நீங்கள் டச் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட இன்னர் ஃபேஸ் இந்த பக்கம் காட்டியிருக்க பாருங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகையின் ப்ளூ கலரில் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டுக்குள்ளே தான் நம்ம உள்ளே போயிட்டு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருப்பீங்க. சில பேர் இ-சேவை மூலயமா கூட மேல்முறையீடு பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5000 ரூபாய்ங்கிறது நேற்றிலிருந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நான் அதுக்கான ப்ரூஃபையுமே நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஒருத்தவங்களுக்கு 5000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு பாருங்க. அதாவது எஸ்பி அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஃபார் 5000 அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க. அதாவது யூனியன் பேங்க்கில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த 5000 அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு 5000 ரூபாய் கிரெடிட் ஆகிடுச்சு, இன்னைக்கு தான் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு, ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னால் ஒரு நண்பர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2ஆம் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கு தான் அவங்களுக்கு இந்த 5000 மேல்முறையீடு மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதில் இன்னுமே நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய புதிய நபர்கள் இருக்கலாம். அவங்களுக்கான ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு புதுசாக யாரும் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, மேல்முறையீடு பண்ணக்கூடிய பர்சன்ஸ் நீங்கள் கூட தகுதி இருந்துமே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி மேல்முறையீடு பண்ணுறதுக்காக நீங்கள் கூட வெயிட்டிங்கில் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நீங்களே எப்படி மேல்முறையீடு பண்ணிக்கலாம், அந்த ஃபார்ம் நீங்களே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது குறித்தும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, மேல்முறையீடு பண்ண பர்சன் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 5000 இந்த 3ஆம் தேதியிலேருந்து ஏதாவது கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க அதை பார்த்து ஓகே நமக்கும் இது வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிட்டும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? நன்றி.